ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். அது நான் தான் மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ தான் வந்து இந்த மீட் மிஸ்டர் மித்துன் சொல்லிட்டு ஒரு ட்ராவல் சேனல் வச்சுருக்கேன்ல, அதுக்கு ஒரு வீடியோ எடுத்தேன். அதனால் அந்த ஹெட்செட் போட்டிருந்தேன். இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் என்ன பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா, அந்த டைமே பேசியிருக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு நடுவில் கொஞ்சம் இந்த ட்ரால் வீடியோஸு வேறு ஒரு பாட்காஸ்ட்லாம் பேசினால இந்த டாபிக் பேச முடியல. அப்புறம் திடீர்னு எனக்கு இன்றைக்கி தோணுச்சு, நம்ம தான் வழக்கம் போல் தான் உட்கார்ந்ததுக்கப்புறம் தானே யோசிப்போம் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து இந்த சீசன் ஆஃப் பிக் பாஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக பார்த்தேன். ஏன் ரெகுலராக பார்த்தேன் அப்படின்னா, அதுலேருந்து கான்டென்ட் எடுத்து ட்ரோல் பண்ணலாம், கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக பழைய மாதிரி வரலான்னு ட்ரை பண்ணேன். என்னால் முடியல. மறுபடியும் ஒரு சின்ன தடுமாற்றம். சரி, மறுபடியும் அதான் எத்தனை டைம் தடுமாறினாலும் எத்தனை டைம் விழுந்தாலும் திரும்பி எந்திரிக்கிறது தானே வாழ்க்கை. அது பேசிக்காக மைண்டுக்குள்ளே இருந்தோம்னா எவ்வளோ அடி விழுந்தாலும் ட்ரை பண்ணிட்டே இருப்போம்ல. ஸோ அதனால் சரி, பிபி ட்ரை பண்ண முடியலன்னு என்ன, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்காக தான் இந்த இதெல்லாம். ஸோ அந்த பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நடந்த ஒரு விஷயம், அதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். கன்சர்ன்டு பர்சன்ஸை பற்றி அது இருக்கிறனால, அந்த கன்சர்ன்டு பர்சன்ஸை பற்றி இப்போ நான் சொல்கிறனால அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்க இப்படி இருக்காங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற அவங்கள பற்றின பெர்ஸ்பெக்டிவ் நான் உங்ககிட்ட திணிக்க விரும்பலை. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பிக் பாஸ் நடந்ததுங்கிறது நிதர்சனம், அதுக்குள்ளே இது நடந்துச்சுங்கிறது நிதர்சனம். அதனால இவங்க மூலமாக தான் இது நடந்துச்சு. எனக்கு இந்த ஆங்கிள் நான் நினச்சது கொஞ்சம் அவங்க செஞ்ச செயல்பாடுலேருந்து எனக்கு கொஞ்சம் அது வேறு மாதிரி இருந்துச்சு, என்னோடய தாட் ப்ராசஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பேசலாம் அப்படின்னு எனக்கு தோன்றனால ஜென்யூனாக அவங்களோட பேர் சொல்லி தான் சொல்ல போகிறேன். பட் தட் டசன்ட் மீன் அவங்க இப்படி தான், அவங்க லைஃப்லேயே அவங்க இப்படி தான் போல் அப்படின்னு அவங்கள பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. இப்போ தான் மொட்டை மாடல் வந்து துணி துவைக்கணுமா ஆண்டி, எனக்கெலாம் ஆடிக்கு அம்மாவாசைக்கு மூடு வந்தால் தான் வீடியோவே எடுக்கிறேன். ஐயோ நெய்பர்ஸ். சரி, ஓகே. நான் வந்து எதை பற்றி பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா, தர்ஷிகா அவர்கள் அப்புறம் அந்த விஷால், அந்த ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி ஒன்று இருந்துச்சு. அதை பற்றின பேசிக்கான என்னோடய புரிதல் என்ன அப்படின்னு நான் நார்மலாக சொல்ல போகிறேன். இன்னும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எனக்கு அவங்களோட பேரை யூஸ் பண்ணுறது கூட பெருசாக கம்ஃபர்டபுள் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நான் லிட்டரலாக சொன்ன மாதிரி, ஏன்னா அந்த பர்சனை பற்றி அந்த பேர் அடிக்கடி யூஸ் பண்ணி அவங்க இப்படி பிஹேவ் பண்ணனாலும் இப்படி ஆச்சு, அவங்க இப்படி பண்ணனாலும் இப்படி ஆச்சு அப்படின்னா, அது அந்த பர்சன் மேலே உங்களுக்கு இருக்க பெர்ஸ்பெக்டிவ் அது ஒரு மாதிரி உங்களுக்கு மேபி கொண்டு போகலாம். எனக்கு அது இன்டென்ஷன் கிடையாது. ரெண்டாவது, அந்த பர்சன்ஸும் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை நார்மலாக யதார்த்தமாக இருந்து அவங்களே அதை ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு லேர்ன் பண்ணியிருந்துருக்கலாம். எனிதிங் குட் ஹேவ் பீன் ஹேப்பன். அது அவங்க மைண்டுக்குள்ளே அவங்க என்ன ப்ளே பண்ணாங்க, அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் புரியும். ஆனால் வெளியே ஒரு விஷயம் ஒன்று போற்றி ஆகுதுல்ல, அதுலேயே எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு உடன்பாடு இல்லை. அது என்ன அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் பேசலான்னு யோசித்தேன். ஸோ இதை எக்ஸாம்பிளாக வச்சு ஒரு விஷயம் சொல்லலாம். என்னோடய சேனல் வந்து நிறையா சின்ன பொண்ணுங்கன்னா இந்த காலேஜ் படிக்கிற அவங்களாம் எனக்கு சின்ன பொண்ணு ஆகிட்டாங்க. அப்போ எனக்கு வயசாகிருச்சோ, இந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க இந்த ஒர்க்குக்கு புதுசாக வந்த அந்த டைமில் டெஸ்பரேட்டாக நம்மளுக்கு இருக்கும், நம்ம யாரையாச்சும் லவ் பண்ணிட மாட்டோமா, எல்லாருமே லவ் பண்ணுறாங்க, ஏதாச்சும் நமக்கு ஒரு பீஸ் சிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெஸ்பரசி இருக்கும்போது நம்ம நிறையா தவறுகள் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி பெண்கள் நிறைய பேர் ரேஷியோ வயசு ஜாஸ்தியாக என்னோடய சேனல் பார்க்குறனால இந்த விஷயத்த கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. என்னடா விஷயம், பேச ஆரம்பித்து 15 நிமிஷம் ஆச்சு, இன்னும் சொல்ல மாட்டேங்கிறியா அப்படின்னா, அது என்ன விஷயம்னா, அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஷால் அவர்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த தர்ஷிகா அவங்க வந்து ஜென்யூனாக அவங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் அந்த ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்னு தெரியும் போது அந்த ஒரு பர்டிகுலர் நபர்கிட்ட போய் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து ஓவராலாக எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு ட்ரையாங்கிள் அந்த ஒரு ஸ்டோரியில் எனக்கு ஒரு பர்சனோட நடவடிக்கை, அவங்க ஹோல்டு பண்ண எத்திக்ஸ், இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ மெச்சூர்டாக எப்படி அவங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சுதுன்ட்டு. அது யார் அந்த பர்சன்னா, தர்ஷிகா. நான் ரிட்டன் அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க அதை ஹேண்டில் பண்ண விதமும் சரி, நீங்கள் யாரும் என் பர்சனலாக பேசாதீங்க, யூ ஆல் டோன்ட் ஹேவ் த ரைட்ஸ் டு ஸ்கோல்ட் விஷால், எனக்கு ஒன்று நடந்ததுக்கு நான் தான் காரணங்கிற அந்த அக்செப்டன்ஸ், அந்த ஒரு பக்குவம் இருக்குல்ல, அந்த அது அவங்க அதை பண்ணும்போதே தெரிஞ்சுது உண்மையாலுமே அவங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டு. அவங்க உள்ளுக்குள்ளே இருந்திருந்தால் கேம் நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் எனக்கு பர்சனலாக ஒரு கான்டெஸ்டண்ட்டாக ஒரு கேம் பிளேயராக அவங்கள பிடிக்கும். அதனால தான் நான் அவங்கள சப்போர்ட் பண்ணுறேன்னா அப்படின்னா இல்லை. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம கவனிக்கும் போது நம்மளுக்கு அது நல்லா இருந்துச்சு. இப்போது ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் கிட்ட நம்மளுக்கு சில விஷயங்கள் ரிலேட் ஆகும், சில விஷயங்கள் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பவித்ரா அவங்கள சொல்லணும் அப்படின்னா, நான் கவனித்த வரைக்கும் அவங்க யாரையுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்கள டீ போட்டு விடுற ஸ்பேஸுக்கு அவங்க விடலை. அது எனக்கு கொஞ்சம் யூனிக்காக பட்டுச்சு. கொஞ்சம் எனக்கு தனியாக அந்த வார்த்தை எனக்கு ஸ்பெஷல். எனக்கானவங்க டீ போட்டு கூப்பிட்டோம். ஒரு டைம் விஷால் கூட டீ போட்டு கூப்பிடும்போது, நீ என்னை டீ போட்டு கூப்பிடுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சண்டை கூட போட்டாங்க. ஸோ அதில் அது ஒன்று போற்றியாச்சு. இந்த மாதிரி இன்னும் குட்டியாக சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணியிருக்கேன். ஆனால்
நம்ம இப்போ பேச வந்தது மட்டும் பேசுவோம். ஸோ அவங்க திருப்பி போனதுக்கப்புறம் நீங்கள் யாரும் அவங்கள திட்ட வேண்டாம், நான் வெளியே போனதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவங்க மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக அந்த புரிதல் இருந்தாலும், உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு பிளேயர்கிட்ட அவங்க இனிஷியேட் பண்ண ஒரு விஷயம், அதனால மட்டுமே அந்த கில்ட்னால மட்டுமே அவங்களால சில கொஸ்டின்ஸ் கேட்க முடிய தவிர்த்து, அந்த இடத்துல ஆக்சுவலாக அந்த நபர்னு இல்லை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாதிரி யார் இருந்தாலும், தர்ஷிகா மாதிரி அஃபெக்ட் ஆன யாராக இருந்தாலும் அந்த இடத்துல போனாங்கன்னா உண்மையாகவே நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்க தோணும். கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸும் இருக்குது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே சில விஷயங்கள் போற்றவும் ஆயிருக்கு. ஆனால் அதை தர்ஷிகா ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்க. எனக்கு பாவமாக இருந்துச்சு ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில். அப்படி சொல்லக்கூடாது, பட் அது அப்படி தான் இருந்துச்சு. அவங்களால பேசவும் முடியாமல், சொல்லவும் முடியாமல், பழியை அவங்க ஏற்றுக்கவும் முடியாமல், அது ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் மேலே அந்த பழியை போடவும் முடியாமல், ரொம்ப டஃபஸ்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் அவங்க மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. சரி, அப்போ இதில் என்ன தப்பு? இப்போ நார்மலாக அவங்க தானே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க, அவங்களா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ ஜென்யூனாக நார்மலாக பழகின மாதிரி பழகினாங்க, அவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த இது செட் ஆகலன்ட்டு அவங்க அடுத்து வேறு ஒரு இது எனக்கு செட் ஆகுது, ஒரு வைப் செட் ஆகுதுன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சி அதில் அப்படி போயிட்டாங்க. அப்படின்னா அது அப்படி இல்லை. இட் டசன்ட் ஒர்க் லைக் தட் இல்லையா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களை அந்த பிளேஸில் வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு, அந்த பர்சன்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டே பதில், ஒன்று வெட்டு, ஒன்று துண்டு. 2 ஐ எம் நாட் இன் டு திஸ்ஸுங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குது சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ், என்னோடய லைஃப் இப்படி போய்கிட்டு இருக்குது, இப்போதைக்கு எனக்கு இது வேண்டாம், இல்லை எனக்கு டோட்டலாக இது வேண்டாம், இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேறு ஒருத்தங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை வேறு ஒருத்தங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னாலும் வெட்டு 1 துண்டு 2 அது ஒன்று அந்த ஃபேஸ் எடுத்துருக்கணும். சரி, ஓகே, ஜென்யூனாகவே இந்த வீடு, இந்த இடம் அதுக்கான இடம் இல்லை, வெளியே வந்ததுக்கப்புறம் மேபி இது கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது அது ஜென்யூனான தாட்டாக இருக்கிற பட்சத்தில் அதுவும் ஓகே தான். ஆனால் அதை வேர்டில் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இந்த வீடு இதுக்கான இடம் கிடையாது, வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அந்த வேர்டில் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த பர்சன்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் பேக் வாங்கி தானே நிற்கணும். அந்த ஒரு பர்சனுக்கு என்னை பிடிச்சிருக்கு, அவங்க கொடுக்குற அட்டென்ஷன் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறனால தான் நான் மறுபடியும் அந்த பர்சன்கிட்ட போகிறேன். எனக்கு தெரிஞ்சு தான் போகிறேன், அந்த பர்சனுக்கு என்னைய பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சு போகிறேன். அப்போ நான் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவங்க எனக்கு கொடுக்குற அட்டென்ஷன் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நான் செல்ஃபிஷாக யோசித்து நான் சில விஷயங்கள் பண்ணுறேன். அந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஹோப்பாக பிரதிபலிக்கும். ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம ஹோப் கொடுக்குறோம், நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம், அது அவங்களுக்கு கண்டிப்பாக ஹோப்பாக தான் போய் சேருங்கிறது அது தெரியும். பசங்களுக்கும் சரி, பொண்ணுங்களுக்கும் சரி, அது தெரியாமலாம் இல்லை எனக்கு பேசி பழகி பார்க்கணும், எனக்கு வைபு செட் ஆச்சுன்னா இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ்க்குள்ளே நான் போக விருப்பப்பட்டேன், அதனால தான் நான் அது பண்ணேன் அப்படின்னா அதை அந்த பர்சன்கிட்ட டேரெக்டாக சொல்லியிருக்கணும்ல. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, நாளைக்கு நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்க்குள்ளே நம்ம மாட்டிப்போம். அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம், நான் தெளிவாக சொல்லிடுறேன், கன்ஃபார்மாக இது நடக்கும் அப்படிங்கிற இதுக்கு நான் வரல, என்னால் அது ஷோராக சொல்லவே முடியாது. ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக ஒரு ஃப்ரெண்டாக பழகி பார்க்கலாம், நிறைய சண்டை போட்டு பார்க்கலாம், நிறையா கருத்து முரண்பாடுகள் இருந்தால் அது பேசி பழகி பார்க்கலாம், நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம், அந்த வைப் எப்படி செட் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அப்போது ஒரு ஃப்ரெண்டாக நான் ரொம்ப நார்மலாக இயல்பாக உங்ககிட்ட பழகிறேன், அதை எந்த விதத்துலையும் நீங்கள் ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இஃப் திங்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் அவுட், யார் த ஒன், நீங்கள் தான் ரொம்ப ஹர்ட் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறதுல என்ன. அப்போ அதையும் தெளிவாக சொல்லலை அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணோட ஒரு இன்னசென்ஸான ஒரு லவ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை நான் கவனித்த வரைக்கும். இப்போ எனக்கு பர்சனல் வன்மமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப காமனான ஒரு ஆள், எனக்கு யாரையும் பிடிக்கணும் இல்லை, யாரையும் பிடிக்காதுன்னு இல்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு ஆள் நான். ஸோ ஜென்ரலாக எனக்கு இவங்க பண்ணுற இந்த குட்டி குட்டி விஷயங்கள் பிடிக்குமா அப்படின்னா பிடிக்கும். இப்போ சில விஷயங்கள் சில இப்போ எனக்கு அந்த ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஹவுஸில் ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னா ஆர்ஜே ஆனந்தி. ஏன்னா அந்த சோல் ரொம்ப பியூராக இருந்துச்சு. நான் கவனிச்சதை வச்சு சொல்கிறேன், அவங்களோட இன்டென்ஷன்ஸ் ரொம்ப பியூராக இருந்துச்சு. அவங்க ஒன்றும் ஸ்ட்ராட்டஜி குவீன் மாதிரிலாம் எனக்கு தெரில. அவங்களுக்கு ஏதோ கடைசியில் அவார்ட்லாம் கொடுத்தாங்க, ஸ்ட்ராட்டஜி குவீனாக பிளான் கொடுத்தாங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரில. அவங்க யதார்த்தமாக புலம்புனாங்க, அவங்க ரொம்ப கைண்டாக பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு சில விஷயங்கள் அது பேக் ஸ்டாப் மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி நான் ஓவராலாக அவங்கள கவனித்த வரைக்கும் சச் அ கைண்ட் அண்ட் ஸ்வீட் சோல். எனக்கு அதனால அவங்கள கொஞ்சம் பிடிக்கும். அதுக்குன்னு அவங்களுக்கு முட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதையும் இது தப்புனா தப்பு தான் அப்படி நார்மலாக யோசிக்கக்கூடிய ஆள் தான் நான். அதனால தான் நான் இதை ஸ்ட்ராங்காக உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த பர்சன் பண்ணது ஹோப் கொடுத்தது தப்பு தான் அப்படின்னு நான் சொல்கிறனால அந்த பர்சனை நான் அட்டாக்
பண்ணுறேன், இல்லை அந்த பர்சனை நான் டீஃபேம் பண்ண ட்ரை பண்ணுறேன்ட்டு நான் யாரும் முதல்ல அதெல்லாம் சொல்கிறதுக்கு. ஸோ அது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. ஓவராலாக என்னோட நான் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன், அந்த கருத்தை உங்ககிட்ட முன்வைக்க ட்ரை பண்ணுறேன்னே தவிர்த்து அந்த கருத்தை உங்கள் மண்டையில் புகுத்த நான் ட்ரை பண்ணல. இல்லை மிதுன் நீ பேசுகிறதுல இப்படி இருக்குது, அது ஆக்சுவலாக அவர் இப்படி கூட யோசிச்சுருந்துருக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தால் அதை வைத்து கொள்ளுங்கள். நான் வேண்டாம் என்றெல்லாம் சொல்லவில்லை. நான் ஏன் இவ்வளோ தூரம் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா விஷால் ப்ரோக்கு ஃபேன்ஸ் இருப்பீங்க ஆஃப்கோர்ஸ் ஆப்வியஸாக. அப்போ அந்த மாதிரி நான் ஏதாச்சும் சொல்லி அது உங்களுக்கு ஹர்ட் ஆகி அதெல்லாம் தேவையில்லாத கான்ஃப்ளிக்ஸ் இல்லையா? ஏன்னா எனக்கு அதெல்லாம் இன்டென்ஷனே கிடையாது. நம்ம வேறு ஒரு விஷயம் டோட்டலாக வேறு ஒரு விஷயம் சொல்லி நார்மலாக அந்த பாட்காஸ்ட்டில் நான் எப்போயுமே வழக்கம் போல் பேசுவேன், உங்களுக்கே தெரியுமே. அந்த மாதிரி யதார்த்தமாக பேசணுங்கிறது தான் இன்டென்ஷனே. அதில் இப்போ ஏதாச்சும் ஒரு 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 பொண்ணு ஒரு காலேஜ் முடிச்சிட்டோ இல்லை ஒரு வேலைக்கு சேர்ந்த புதுசில் ஒரு இடத்துல ஒரு லவ் ஒரு சுச்சுவேஷன்ஷிப்பில் அவங்க இருக்காங்க அப்படின்னா, மேபி இப்போ நான் பேசுகிறது தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்டாங்கன்னா அவங்க காதில் விழுந்துச்சுன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல உஷாராகலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு டேக்அவே மேபி அவங்களுக்கு தோணலாம்ல. அதுக்காக இது நார்மலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஜாலியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான், அவ்வளோதான். மற்றபடி ஒரு பர்டிகுலர் பர்சனை சொல்லி அவங்களை டிஃபேம் பண்ணணும் இல்லை அவங்க அந்த இது இல்லை. ஸோ ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். ஸோ அது ஆப்வியஸாக ஆப்போசிட்டில் அது ஹோப்பாக தானே ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன பொண்ணுக்கிட்ட சரி நார்மலாக ஃப்ரெண்டாக தான் ப்ரோ அவங்க பழகினாங்க, ஃப்ரெண்டாக பழகின இடத்துல ஆப்போசிட்டில் அவங்க டெவலப் பண்ண ஹோப்புக்கு இவங்க எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது. கோடிக்கணக்கான பேர் நம்ம இந்த பிக் பாஸ் பார்த்துருக்கோம். முட்டு கொடுக்க முடியாது, மனசாட்சியை தொட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும். எனக்கெல்லாம் ஒரு பையனாக நல்லாவே தெரிஞ்சுது. ஒரு இடத்துல ஒரு எபிசோடில் பொசசிவாயெல்லாம் நான் பார்த்தேன். நீ ஹக்கு கொடுக்கும்போது என்னமோ அந்த மாதிரி ஏதோ இவர் கேட்டார் இன்டெரக்டாக. அதுக்கு ஒரு பொண்ணாக தர்ஷிகா அதை ஜஸ்டிஃபைன் இல்லை, அவங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கேர்ள்ஸுக்கு வந்து அவங்களோட மென் ஓவர் திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், ரொம்ப ஜென்யூனாக இருக்கா ஒரு பொண்ணு அப்படிங்கிற பட்சத்தில், அந்த மாதிரி ஜென்ரலாகவே பெண்களுக்கு வந்து அவங்களோட மேன்கிட்ட ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வரும், மற்ற யார்கிட்டையும் அது வராது. பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன். அது வீட்டுக்குள்ளேயே நடந்துச்சு. நீ என்ன ஹக் பண்ணுற அப்படின்னு ஏதோ சொல்லும்போது, நீ நல்லா கவனிச்சிருக்கியா, நான் ஹக் பண்ணும்போது இப்படி சைடில் தான் ஹக் பண்ணுவேன், ஐ டோன்ட் ஹக் இன் திஸ் வே, உன்னைய மட்டும்தான் நான் இப்படி ஹக் பண்ணுறேன் அப்படின்லாம் தர்ஷிகா சொல்லியிருக்காங்க. நைட்டு டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி ஹக்கு பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ஒரு ரொம்ப நார்மலாக இயல்பாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஓகே ஹக் பண்ணுறது இதெல்லாம் நார்மல் தான். ஆனால் அது ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற நார்மல்னால் சிட்டியில் இருக்க பெருவாரியான மக்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயந்தான். சில இடங்களில் அந்த ஒரு பழக்க வழக்கமே இல்லை. ஸோ அதனால் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த பழக்க வழக்கத்தை பார்த்தா மேபி வியர்டாக இருக்கலாம். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். அது வேறு. பட் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு ஃப்ரெண்டாக இப்படி சைடில் ஹக் பண்ணுறக்கும் ஒருத்தங்களை லிட்டரலாக வந்து இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா தருமோ அப்படிங்கிற மாதிரி அந்த முத்து படத்தில் வர மாதிரி டைட்டாக ஹக் பண்ணி அது சோல்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஹக்கு பார்க்குறக்கே அப்படி தான் இருக்குது. சோல்ஃபுல்லான ஹக்கு எங்கே வரணும்? ஃப்ரெண்டுக்கிட்ட சோல்ஃபுல்லான ஹக்கு வருமா? எனக்கெலாம் சொல்கிறேன், அது அப்படியே ஒரு ஃப்ரெண்டை ஹக் பண்ணாலும் அது சோல்ஃபுல்லாக இருக்குது. அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி, எப்படி இருக்கீங்க, ஒரு கெஸ்டர், அது கெஸ்டரா அவ்வளோதான். ஆனால் அந்த லவ், அந்த ஒரு இன்ட்ரெஸ்டட் ஃபேஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல தான் அந்த ஹக்கு வெளிப்படும் போதே அது சோல்ஃபுல்லாக இருக்கும். அந்த 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 அவங்களோட லவ்வில் ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. ஒரு பொண்ணு ஒரு சாதாரணமாக அவங்க அம்மா கடைசியாக கழட்டி கொடுத்த மோதிரம், அது வந்து என்னோடய உயிருக்கு சமமாக நான் பார்க்குறேன்ட்டு நினைக்கிற ஒரு விஷயத்த அக்வைன்டைன்ஸுக்கோ ஒரு ஃப்ரெண்டுக்காகவோ கழட்டி கொடுக்க மாட்டாங்க, இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு. அப்போ ஒரு பொண்ணு அதை கழட்டி கொடுக்குறாங்கன்னா அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் நம்ம ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுருக்கோன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா இந்த நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணாலோ, ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணாலோ, ஃப்ரெண்டாக இருக்க கேங்குக்குள்ளேயோ என்னமோ எங்கேயோ ஒரு லவ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை போய் கன்ஃபஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லை, ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உனக்கு அந்த ஹோப் கொடுத்துருப்பேன் போல், அதனால் உனக்கு அப்படி தோணிருக்கு, அப்போ என் மேலேயும் தப்பு இருக்குது, சாரி அப்படின்னு ஜென்யூனாக சொன்ன ஒரு ஜென்ரேஷன் இருந்துச்சு. நார்மலாக லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கே, நீ என்னை லவ் பண்ணுறியா, பட் எனக்கு அந்த தாட் சுத்தமாக இல்லை, ஆனால் நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஹோப் கொடுத்துருக்கேன் போல், சாரி அப்படின்னு சொன்ன ஜென்ரேஷன் இருந்துச்சு. நான்லாம் லிட்டரலாக அதை கடந்து தான் வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் கட்டி பிடிப்பேன், நீ தான் ஸ்பெஷல்னு சொல்லுவேன், கையை கோத்துக்கிட்டு உட்காருவேன், ஒவ்வொரு டாஸ்க்லையும் மற்றவங்கள விட ஜாஸ்தியாக நான் உடனே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், டாஸ்க் ஆடும்போது கூட ஐ கான்டாக்ட் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் ஒரு லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். ஆனால் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட தான் வரும்.
நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அப்படின்னு கடைசியில் நம்ம விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி அந்த இது விஜய் சேதுபதி சார் வந்து அட்ரஸ் பண்ணல, அவரால் பண்ணவும் முடியாது. நான் மீடியா ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு சில விஷயங்கள் புரியும். சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணால் அந்த இடத்துல கான்டென்ட் கிடைக்காது சேனலுக்கு. அந்த கான்டென்ட் சேனலுக்கு கிடைக்கலன்னா அந்த ரீச் இருக்காது சேனலுக்கு. இது இயல்பு தான். இது அது அவங்க அது அப்படி தான் இயங்கணும், அது அப்படி தான் இயங்கும். அதனால சில விஷயங்கள் அவங்களால கேட்க முடியல. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று என்ன முரண்பாடாக லைட்டாக நான் இது ஜென்யூனாக சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன லைட்டாக எனக்கு விஜய் சேதுபதி அண்ணா கிட்ட ஒரு முரண்பாடு இருந்துச்சு. நான் என்னோடய ஃபேவரட் ஆக்டர், அதனால தான் நான் அந்த பேரை கூட மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன். நான் ஒரு டைம் அவர் வீட்டுக்கு கூட போயிருக்கேன். நான் எஃப்எம்மில் ஒர்க் பண்ணும்போது சச் அ ஹியூமன் ஹீ இஸ். அவர் வந்து ஒரு ஹியூமன், லைவ்லி ஹியூமன். அவர்கிட்ட அந்த அதான் சொன்னேன், ஹீ இஸ் சச் அ ஹியூமன். அந்த வேர்டை நான் சொல்கிறேன்னா ஐ மீன் தட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. எனக்கு என்னென்னா கடைசியில் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இது ஒன்று நடக்குது, இது தப்புன்னு தெரிஞ்சால் கேளுங்க கேளுங்க கேளுங்க, நீங்கள் கேட்கணும், கேட்கறக்காக தானே இந்த கேமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வெளியே இருந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகும்போது விஷால் கிட்ட சில விஷயங்கள், அந்த ப்ரோ கிட்ட சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணாங்க கண்டஸ்டன்ஸ். அந்த கண்டஸ்டன்ஸ் அதை அட்ரஸ் பண்ணனால தான் அவரும் அந்த ரியலைசேஷனுக்குள்ளேயே போனார். ஆனால் அந்த ஸ்டேஜில் விஜய் சேதுபதி அண்ணா சொல்லும்போது, விஷால் நானும் சொல்கிறேன், நோ ஒன் ஹேஸ் த ரைட்ஸ் டு கொஸ்டின் யூ, தட் இஸ் யுவர் பர்சனல் அப்படின்னாரு. அது பர்சனலாகவே இருந்தாலும் கேமுக்குள்ளே கோடிக்கணக்கான பேர் பார்க்குற இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா? அப்போ கொஸ்டினபிளான விஷயந்தான். அப்போ கண்டஸ்டன்ஸ் உள்ளே போய் எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணணும், ஆனால் இதை மட்டும் கொஸ்டின் பண்ணக்கூடாது, ஏன்னா அது அவங்க பர்சனல்னா அந்த பர்சனலுங்கிறது பர்சனல் ஸ்பேஸில் நடக்கலை. வெளியில் விஷால் நீ வெளியில் இப்படி தானே இருந்த, இவங்க கூட அப்படி பண்ண, அவங்க கூட இப்படி பண்ண அப்படின்ட்டு உள்ளே வந்த கண்டஸ்டன்ஸ் யாரும் எதுவும் கேட்கல. உள்ளுக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்க அது கேட்டாங்க, கேட்க வந்தாங்க. ஆனால் அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க தர்ஷிகா. நீங்கள் யாரும் கேட்காதீங்க, நீங்கள் யாரும் அவனை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, அது நான் பண்ண மிஸ்டேக்குன்ட்டு அவங்க மேலே அந்த பழியும் ஏற்றுக்கிட்டு அந்த ப்ரோ கிட்ட போய் உட்காந்து பேசும்போது ரொம்ப ஜென்யூனாக பேசினாங்க, ரொம்ப பொறுமையாக பேசினாங்க. என்னால் அந்த இடத்துல ஆப்போசிட்டில் இருக்கவங்க அந்த ஷூஸில் நம்ம இருந்து பார்ப்போம்ல, அந்த மாதிரி நான் என்னையும் யோசித்து பார்த்தேன். நான்லாம் சதற விட்டுருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு அப்படி ஃபீல் ஆகிருந்துச்சுன்னா, ரொம்ப ஜென்யூனான எக்ஸ்ட்ரீமாக தான் எனக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஆனால் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, இந்த பீஸ் நம்மளை யூஸ் பண்ணிருச்சு அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் ரொம்ப பொலைட்டாக ஹேண்டில் பண்ணிட்டே போயிட்டுருப்பேன். பட் அது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் எலிமினேட்டாகவே வெளியே போயிட்டேன். இதனால் வெளியிருந்து பார்த்தா தான் தெரியுது அது எப்படி போர்ட்ரியாக இருக்குன்ட்டு அப்படின்லாம் இருந்துச்சுன்னா, நானாக இருந்தாலும் உள்ளே போய் நாக்கு தூக்கி போட்டு சாத்து ராயான்னு ஏதோ டக்குன்னு பிரெயினில் ஸ்ட்ரைக் ஆகி நாக்கை பிடுங்குற மாதிரி நான் கேட்டிருப்பேன் யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்ல வந்தேன். அந்த பாட்டும் டக்குன்னு வந்துருச்சு என் பிரெயின்குள்ளே. நாக்கை போட்டு சாத்து ராயான்ட்டு பேச வந்துட்டேன். பட் நான் அது ரொம்பவே என்கிட்ட வெளிப்பட்டிருக்கும். ஆனால் அந்த வீட்டில் அவங்க பாவம், ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அவங்க அம்மாவை அந்த கன்சோல் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட விதம், அவங்க கோத்ரூ பண்ணது, இவ்வளோ பெரிய சான்ஸ் கிடச்சி எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த கில்ட்டும் அந்த ரிக்ரெட்டும் எவ்வளோ பெரிய தண்டனை அவங்களுக்கு. அது லவ்ங்கிற பேரில் அந்த தண்டனை கிடச்சிருந்துருக்க வேண்டாம், கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, 2 விஷயம். ஒன்று பசங்களை பொறுத்த வரைக்கும், ஒன்று வெட்டு, ஒன்று துண்டு 2. இது ஒர்க் அவுட் ஆகுங்க, இல்லை என் லைஃப்பில் வேற ஒருத்தர் இருக்காங்க, இல்லை எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தோணுதுங்க. இது பெஸ்ட்டு, இதுதான் பெஸ்ட்டு, அண்ட் இதுதான் ஜென்யூனும் கூட. அது எப்படி சொல்ல வராது? சொல்ல வராமலாம் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். சொல்ல வராமல் இல்லை. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா, எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுன்ட்டு ஓப்பனாக சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்காது. ஓகே, ஐ எம் என்ஜாயிங் த ஃபேஸ், ஐ எம் என்ஜாயிங் தட் பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஷிப். அவங்கக்கிட்டேருந்து எனக்கு கிடைக்கிற அட்டென்ஷன், அவங்கக்கிட்டேருந்து எனக்கு கிடைக்கிற கேர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அது ஒரு ஃபேஸ் தானே. அது லிட்டரலாக நம்ம ஆப்போசிட், இது ஜெண்டர் பயாஸ்டாகவே இல்லாமல் பொண்ணுங்களும் நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க, பசங்களும் நிறைய பேர் அப்படி இருக்காங்களோ அப்படின்ட்டு இருக்குது. இல்லை நீங்கள் ஜென்யூனாக ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட உங்களை பிடிச்சிருக்குன்ட்டாங்க, நீங்கள் ஜென்யூனாக பழகி பார்க்கணும், மேபி இது செட் ஆகலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையாச்சும் சொல்லிடலாமே. எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நம்ம நார்மலாக பேசலாம், பழகலாம், ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் இருக்கலாம். நாளைக்கு மேபி திங்ஸ் கேன் சேஞ்ச், இல்லை மேபி சம்ஒன் கேன் என்டர் யோர் லைஃப், இல்லை அது ஒரு இடத்துல போய் விடும். ஸோ நம்ம நார்மலாக பழகுவோம். அப்படின்னாச்சும் சொல்லி அப்படி ப்ரொசீட் பண்ணுறது தான் ஜென்யூன்னஸ். ஒருத்தங்க கிட்டேருந்து அன்பு கிடைக்குது, நான் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுக்கிறது பேசிக்காக பெரிய பாவம்.
இத்தனை நாளாக எனக்கு தெரில ப்ரோ, இத்தனை நாளாக எனக்கு இந்த ஆஸ்பெக்ட்லேயே நான் யோசிக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே தான். ஆனால் மேக்ஸிமம் தெரியாமலாம் இருக்காது. ஒரு 24க்கு மேலே இருக்கக்கூடிய எந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் அது தெரியாமலாம் இருக்காது. நம்ம தெரிஞ்சே நம்ம தெரியாத மாதிரி நம்மளே ஏமாற்றிக்கிட்டு அவங்க கேரையும் கிரேவிங்ஸையும், நம்மளோட கிரேவிங்ஸை அவங்க கேர் லவ்வெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் நம்ம விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிக்கிறோம். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனமான உண்மைன்னு எனக்கு படுது, எனக்கு அதுதான் பட்டுச்சு. நீங்கள் உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா பேசி அந்த திங்ஸை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு முழு மனசாக நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குங்க. உனக்கு நான் வேணுமா வேண்டாமா, இது ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனா இல்லையா, நாளைக்கு பின்ன இது கன்ஃபார்ம் நடக்குங்கிற மாதிரி நான் நம்பி உங்கள்கிட்ட பழகணுமா, இல்லை எதுவுமே நடக்காது நம்ம நார்மலாக பழகி பார்க்கலாம், அதில் மேபி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த ஃபேஸுக்கு போகணும். என்ன தான் உன் லைஃப்பில் நீ கோத்ரூ பண்ணுற, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என்ன தான் நீ கோத்ரூ பண்ணுற, நீ அதை ஸ்ட்ராங்காக சொல்லிடு அப்படின்னு ஒன்று நீங்கள் கிளாரிட்டியாக அதை கேட்டுருங்க. இல்லை நீங்கள் ஏதாச்சும் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பட் உங்களுக்கு அதையும் விடக்கூடாது, இதையும் எனக்கு இந்த ஸ்டீவ் ஹார்வின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரோட ஷோவில் ஒரு லேடி எந்திரிச்சு கேட்பாங்க, எனக்கு ஒரு பையனை நான் லவ் பண்ணுறேன், அந்த பையனும் நானும் மேரேஜ் பண்ணி டாக்ஸ் எடுத்தால் அவன் அவாய்ட் பண்ணுறான், ஆனால் என்னை விட்டும் போக மாட்டேங்கிறான், நான் தான் வேணுங்கிறது உறுதியாக இருக்கான், ஆனால் மேரேஜ் டாக்ஸ் எடுத்தாலே நான் அவாய்ட் பண்ணுறேன், எனக்கு அது புரியவே மாட்டேங்குது அப்படின்னாங்க. அப்போ ஸ்டீவ் ஹார்வி சொன்னார், விச் இஸ் ஸோ ட்ரூ. நீங்கள் லவ் பண்ணுற பையனுக்கு நீங்கள் லவ் பண்ணுற பையனுக்கு வேலை இருக்கா, இல்லை. சொந்தமாக அவன் நல்லா சம்பாரித்து அவன் சொந்த காலம் நிற்கிறானா, இல்லை அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஆப்வியஸாக அதான் ஆன்சர், அவனுக்கு நீயும் வேணும். ஆனால் நீ அவனோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அவன் உன்னைய பார்த்துக்கணும். அவனுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும், அவனுக்கு ஒரு ப்ரொவைடர் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஜீன்லேயே கலக்கிற அளவுக்கு மென்னுக்கு அந்த ஒரு ப்ரொவைடர் இன்ஸ்டிங்க்ட்டை இந்த சொசைட்டி ஃபார்ம் பண்ணி விட்டுருச்சு. மென் இஸ் அ ப்ரொவைடர் அப்படிங்கிற மாதிரி அது ஜீன்லேயே கலந்துருச்சு. ஸோ அந்த ப்ரொடெக்டிவ் இன்ஸ்டிங்க்ட்டும் அந்த ஒரு ப்ரொவைடர் இன்ஸ்டிங்க்ட்டும் இருக்கும்போது அவனே தடுமாறிக்கிட்டு இருக்க ஒரு சமயத்தில் இன்னொரு பீஸை கொண்டு அந்த லைஃப்குள்ளே விட்டு அந்த பீஸையும் சேர்த்து நம்ம ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது, வருத்தப்பட வச்சிடக்கூடாது. நம்மளை நம்பி ஒருத்தங்க வராங்கன்னா நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கணும் இல்லையா. அது ஒரு மென்னுக்கு இருக்கும். இப்போ நான் இது எதுக்கு சொன்னேன், நான் இது எதுக்கு சொன்னேன்னு எனக்கு தெரில, இதுதான் எனக்கு தோணுது. பேசி அந்த திங்ஸஸ் இப்போ அந்த மென் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட இருக்கலாம் இல்லையா. அப்போ ஸ்ட்ராங்காக பேசிட்டு ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிறேன். இல்லை நீங்கள் இந்த பக்கம் இருந்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஆப்போசிட்டில் இருக்கவங்கிட்ட சொல்லிடுங்க, நம்பிக்கை டெவலப் பண்ணிக்காத, லெட்ஸ் கோ இன் த ஃப்ளோ. அந்த ஃப்ளோவில் ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடந்துச்சுன்னா நம்ம வில் ஹோல்ட் ஆன் டு இட். இல்லாட்டி லெட்ஸ் கைண்ட்லி ஃபால் அப்பார்ட். உன் லைஃப் நீ பார்த்துக்கோ, இந்த வைப் செட் ஆகலைன்னு லெட்ஸ் ஃபால் அப்பார்ட், லெட்ஸ் கோ இந்த ஃப்ளோனா அதை சுச்சுவேஷன்ஷிப்பாக க்ரியேட் பண்ணிட்டு பொழுதுனிக்கும் நைட் பேசிட்டு கடலை போட்டுக்கிட்டு அந்த ஃப்ளோ நான் சொல்லலை. ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு ஜோன், ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு ஃப்ளோ. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் இருந்தாலே முக்கால்வாசி நம்ம ஒரு பர்சனை நல்லா புரிஞ்சுக்க முடியும், அவங்க வைப் எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான் மேட்டர். டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது அவங்க மீட் மிஸ்டர் மித்துன். எனக்கு இந்த தாட்ஸ்லாம் ஜென்யூனாக பட்டுச்சு, நான் ஜென்யூனாக சொன்னேன். யாரையும் இப்படி போர்ட்ரே பண்ணுங்கிறது என்னோட இன்டென்ஷனே கிடையாது. அவ்வளோதான் வரட்டேன். டாடா பை பை சொல்லிட்டு மீட் மிஸ்டர் மித்துன். டாடா பை பை, டாடா போய்.